புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் அப்துல் சமத் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் KT ராகவன் அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். சபர்மதி ஆற்றை போல கங்கையை சுத்தப்படுத்துவோம், தூய்மைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் யூபியில, வாரணாசியில. இணையத்துல தேடி பாருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாசடைந்த நதிகள்லயே அந்த பட்டியலில் 3வது இடத்துல சபர்மதி இருக்கு. இந்த மாதிரி தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு நேர்காணல்ல இன்றைக்கு ஹிந்துல சொல்லி இருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க ராகவன்? இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தோல்வி பயம் தான் இதை காட்டுகிறது என்று தான் சொல்லுவேன். அங்கே இருக்கிற சபர்மதி அந்த ஆறை பார்த்தாலே, அந்த இடத்துல போனாலே பார்க்கும் பொழுதே தெரியாது எந்த அளவுக்கு அந்த இதை தூய்மைப்படுத்தியிருக்கிறார் நரேந்திர மோடி. நான் கூட அங்கே போயிருக்கேன், பார்த்துருக்கேன். என்ன கேட்டால் இன்டர்நெட்ல பார்க்கறது ஒரு நேரடியாக போய் பார்த்தா அவரால் புரிந்துக்க முடியும்ன்றது. போகவே விட மாட்டேங்கிறீங்களா? போற இடத்துல எல்லாம் அவரை மறிச்சு திருப்பி முதலமைச்சரை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும். நான் போறேன், என்ன முதலமைச்சர் வந்துட்டு பாருன்னு சொன்னா எப்படி? அது எப்படி? குஜராத்ல எல்லாரும் தான் போறாங்க வராங்க, இவரும் தான் போனார். முதலமைச்சரை பாக்குறதுலாம் பிரச்சனை வருது, அப்பாயின்மெண்ட் வாங்காம முதலமைச்சரை பார்க்கணும்னு சொன்னா எப்படி? சமத், எப்படி பாக்குறீங்க அவருடைய ஸ்டேட்மெண்ட்? அதாவது கெஜ்ரிவாலினுடைய வெற்றி தோல்வி இதெல்லாம் இருக்காம தெரியல. என்றைக்கு மோடி பிரதம வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டாரோ அன்று தொடங்கி இன்று வரைக்கும் ஒரு பொய்மையின் வார்ப்பாக தான் மோடியை இன்னைக்கு பார்க்க முடியுது. அவர் சொல்லக்கூடியது எல்லாமே மிகைப்படுத்தப்பட்டு, குஜராத்தினுடைய மாடல்னு சொல்லி, குஜராத் ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்த மாநிலம், எல்லா வகையிலையும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி, குஜராத்தை போன்று இந்தியாவை முன்னேற்றும்னு சொல்லி, இன்னைக்கு குஜராத் எந்த அளவுக்கு எந்தெந்த வகையெல்லாம் பின்னடைந்திருக்கிறது என்ற புள்ளி விவரங்கள் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது. அது வறுமையாகட்டும், வேலைவாய்ப்பின்மையாகட்டும், தீண்டாமை கொடுமையாகட்டும், இன்னும் பல்வேறு விஷயங்கள்ல இது பின்னடைவில் தான் இருந்து கொண்டிருக்கிறத தவிர ஒரு முன்மாதிரி, தமிழகத்தை விட பல மடங்கு கீழான நிலையில தான் குஜராத் இருக்கிறதாக ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கி கட்டமைத்து அதன் மூலம் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி துடிக்கக்கூடிய மோடியினுடைய வார்த்தைகளை கெஜ்ரிவால் சொல்லி இருக்கக்கூடியது உண்மையிலும் உண்மை. அது நிச்சயமாக அவரால் எதையும் நிறைவேற்ற முடியாது என்பதுதான். 3வது முறையா முதலமைச்சர் வந்திருக்கிறார். பொய்மையை சொல்லி 3வது தடவை வர முடியாது. இன்னொன்னு, மத்திய அரசாங்கம் 90 விருதுகளை குஜராத் அரசாங்கத்துக்கு வழங்கி இருக்கிறது. யூபி அரசாங்கம் பல துறைகளில் சாதித்ததற்காக. தமிழ்நாட்டுக்கும் குஜராத்துக்கும் குஜராத் 14% GDP, தமிழ்நாடு 4%, நேஷனல் ஆவரேஜோட கம்மி. அதனால அதை ஒப்பீடு செய்யவே முடியாது குஜராத்தை. சொல்லிக் கொண்டிருக்கட்டும், அதை பத்தி ஒன்றும் தவறில்லை. மோடி இன்றைக்கு எல்லாருமே மோடி சென்டர்டு பாலிடிக்ஸா இருக்கிறதுனால எதிர்ப்பவர்கள் மோடி எதிர்த்து கொண்டிருக்கட்டும். விடை 16ஆம் தேதி தெரிய போகுது. சமது சொன்ன மாதிரி வேறு விதமான புள்ளி விவரங்கள் தமிழ்நாடு பல விதங்கள்ல குஜராத்தை விட முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு புள்ளி விவரங்களை இங்கேயும் பார்க்க முடியுது. நான் இல்லைன்னு சொல்றேன், ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போ மோடி முதலமைச்சராக வந்ததற்கு முன்பாக, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக குஜராத் எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். அந்த கம்பேரிசன் தான் இருக்கணும். கலவர பூமியாக இருந்த குஜராத்தில் இந்த 12 வருஷமா 144 கூட இன்வோக் பண்ணல, ஒரு முறை கூட. இது அப்படித்தான் கம்பேர் பண்ணணுமே தவிர. இன்னொன்று, இங்கே கூட முதலமைச்சர் பேசும்பொழுது கூட சொன்னாங்க, இந்த பெண்கள், ஆண் பெண் விகிதாச்சாரத்தை பற்றி பேசினாங்க, நிறைய விஷயங்கள் பற்றி சொன்னாங்க. ஆனால் இதையெல்லாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று இருக்கிறது. அக்ரிகல்ச்சர் செக்டாரில் 9% growth குஜராத். தமிழ்நாட்டில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் எந்த குஜராத் 72% ட்ராட் ப்ரோன் ஏரியா அங்கே குஜராத்தில். 72% அங்கே மழை இல்லாத ஒரு மாநிலத்தில் 9% விவசாயத்துறை வளர்ச்சின்னு சொன்னா அது சாதாரண வளர்ச்சியாது. இந்தியாவில் எங்கும் இல்லாத ஒரு தொழில் அங்கே நடக்குது. கருப்பையை வாடகை விடக்கூடிய ஒரு தொழில் ஆனந்த் மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. யூரோப்பியாவை சேர்ந்த அணுக்களை கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு செலுத்தி, பண்ணை கோழிகளை வளர்ப்பது போன்று, பிராய்லர் கோழி வளர்ப்பது போன்று பண்ணையில் அடைத்து 10 மாதம் கழித்து பிள்ளை பெற்று விட்டு 15,000 20,000 வாங்கக்கூடிய கொடுமையான ஒரு தொழில் நடக்கக்கூடிய ஒரே மாநிலம் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆனந்த் மாவட்டம் தான். இது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி மாநிலம் சொல்றதுக்கு அது சொல்லக்கூடியவர்கள் வெட்கப்பட. உற்பத்தியிலே ரொம்ப பிரபலமா இருக்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனந்த். இவர் ஏதோ புதுசா சொல்றாரு, இன்னைக்குதான் அந்த செய்தி. ஆவின் பாலுக்கு ஆனந்த் எப்படி முன்னுரிமை, அதே போன்று இந்த கருப்பையை வாடகைக்கு விடக்கூடியதுக்கும் முன்னுரிமை தான். ஆவின் தமிழ்நாட்டில் ஆனந்த். நிகழ்ச்சியின் இந்த பகுதி புதிய செய்திகளை நமக்கு தர்றதுக்காக சரண்யா காத்திருக்கிறாங்க. வணக்கம் சரண்யா. வணக்கம் ஜென்ராம். நேர்களை விவாதத்தை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்னதாக இந்த தருணத்தின் முக்கிய செய்திகளை பார்த்து விடுவோம். 8ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. ஆந்திரம் உள்ளிட்ட மாநிலங்களில் 64 தொகுதிகளில் இன்று மாலை பரப்புரை நிறைவு பெறுகிறது. காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியை எதிர்த்து அமேதி தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதாவின் ஸ்மிருதி இரானிக்கு ஆதரவாக அக்கட்சியின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி இன்று பரப்புரை மேற்கொள்கிறார்.
காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ளவில்லை என பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி குற்றம் சாட்டியுள்ளார். மத்தியில் 3வது அணியின் ஆட்சி அமையும் என உத்தரப்பிரதேஷ் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். டூஜி ஸ்பெக்ட்ரம் முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வாக்குமூலங்கள் இன்று முதல் பதிவு செய்யப்படுகின்றன. திமுக நன்றி மறந்து நடந்து கொண்டதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். இது தேவையற்ற பேச்சு என திமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. ராமேஸ்வரம் அருகே கடற்கரை பகுதியில் 3 இலங்கை அகதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடம் தனுஷ்கோடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகம் மற்றும் புதுவையில் கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 16 தமிழ் அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் என்ற இலங்கையின் கோரிக்கையை இந்தியா ஏற்றுக்கொண்டதாகவும் அமெரிக்கா ஏற்க மறுத்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. போர் விமானத்திலிருந்து செலுத்தக்கூடிய அஸ்த்ரா ரக ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதித்துள்ளது. மகாராஷ்டிராவில் ரயில் தடம் புரண்ட விபத்தில் பலி எண்ணிக்கை 19ஆக அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி புது அர்த்தங்களை தொடர்ந்து பார்க்கலாம். சிறு இடைவேளைக்கு பிறகு.